மகிமைப்படுவதாக. ஒன்று தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றவர்களாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. எப்படிங்க? எது காக்கப்படணுமா? எது? ஆவி ஆத்மா சரீரம். இங்கே 3 காரியம் இருக்குது. ஆவி ஆத்மா சரீரம், இவை 3ம் இயேசு வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்கிறது. 5:23 உண்டு. அப்போ அவர் யார்? அந்த தேவனுக்கு பேர் என்ன? சமாதானம். சொல்லுங்க. அப்போ சமாதானத்தின் தேவன் தான் என்ன செய்ய முடியும்? 3ஐயும் ஒரு பீஸ்ஃபுல்லான மெத்தடை, சமாதானத்தோடு காக்கிறதான ஒரு வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அந்த அவருக்கு பேர் சமாதான தேவன். சரி, இது 3ம் இருக்குது ஒரு மனிதனுக்குள்ள. ஆவி ஆத்மா சரீரம், இதை 3ம் இங்கே தெளிவாய் பவுல் சொல்லுகிறார் தெசலோனிக்கர் சபைக்கு. ஆவி ஆத்மா சரீரம். இப்போ அடுத்த பகுதியை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. எபேசியர் புஸ்தகம், இதை கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு சில கேள்வி கேட்டு சொல்லுகிறேன். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. இப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. சொல்லுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? சரி, அடுத்த வசனம் சொல்கிறேன் கேளுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ரட்சிக்கப்படுகிற. அப்பனா இதெல்லாம் என்ன செய்யல? இதுக்கு முன்னாடி சொன்னீங்க. அப்படி இப்ப என்ன போட்டிருக்க? ரட்சிக்கப்படுகிற. அப்பனா இது ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? இப்ப இந்த வசனத்துல ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. அப்ப இங்க அங்க கிருபையினால விசுவாசம் ரட்சிக்கப்பட்டீங்க, ஃபர்ஸ்ட் வசனம். இங்க என்ன போட்டிருக்கு? ரட்சிக்கப்படுகிற நமக்கோன்னு என்ன அர்த்தம்? இன்னும் டவுட்டா போயிட்டு இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கியா படலையா? படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னா இது கொஞ்சம் இன்னும் தெரியலையே, பட்டானாம் பரலையான்னு தெரியலையே. படுகிற ஒன்னா. அடுத்த வசனம் சொல்றேங்க இருங்க. அடுத்த வசனம் மத்தேயு 10:22. மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. இப்ப ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? இதுல இன்னும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே தான் ரட்சிக்கப்படுவான். அப்பனா நீங்க எப்போ என்ன செய்யல? ரட்சிக்க என்னங்க அப்படியே ஒவ்வொன்றா சுருக்கிட்டே வருது. ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டுன்னு வசனம் போட்டிருக்கு எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, அது எபேசியர் 2:8. சரிதான் நான் சொல்கிறது? அடுத்தது 1 கொரிந்தியர் 1:18 ரட்சிக்கப்படுகிற
நமக்கும் போட்டிருக்கு. இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி தெரியுது. இன்னும் வந்து என்ன செய்யலை, ரட்சிக்க படலை. இது ஒரு ப்ராசஸ் மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்களா? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு நல்லா சொன்னோம், அல்லேலூயான்னு போட்டோம். இப்போ ரட்சிக்கப்படுகிற நமக்கோனா அது என்னன்னு தெரியலையே. அடுத்தது போட்டிருக்கு முடிவு பரிந்தோம் அவன் தான் ரட்சிக்கப்படுவான், நீல என்ன செய்ய மாட்ட. அப்போ யார் முடிவு பெருந்து வரானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு போட்டிருக்கு. அப்போ நான் முடிவு பெருந்து வந்திருக்கேனா வரலையா, முடிவு பெருந்து வர போகிறானா போகலையா, முடிவு பெருந்து நான் இப்போ ஆக போகுது இல்லை. எப்போ எந்த முடிவு பற்றி போட்டிருக்கு? உலகத்தின் முடிவு போட்டிருக்கா, ஏன் முடிவு போட்டிருக்கா? அப்போ நான் இது அவன் தான் ரட்சிக்கப்படுவான். இப்போ நீங்கள் இருக்கிறது நம்ம ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா டவுட் வருதா இல்லையா? அல்லேலூயா. இந்த மூணையும் நாம் இன்னைக்கு இந்த டீல் பண்ண போகிறோம். மூணையும் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொன்ன வசனம் யாருக்கு, ரெண்டாவது சொன்ன வசனம் யாருக்கு, மூணாவது சொன்ன வசனம் யாருக்கு? சரிங்களா? சரி, பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சொன்ன வசனம் என்னது? எபேசியர் 2:8. அங்கே என்ன போட்டிருக்கு? கிருபையினாலே, மைக்கில் சொல்லுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு போட்டிருக்கு. அப்போது அது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னா அது ஆவி மனிதன். சொல்லுங்க, ஆவி மனிதன். நல்லா போட்டுருங்க பிராக்கெட்டில். அது யாருக்கு? ஆவி மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை இதுங்க. அவன் ஆவி மனிதன் சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் முழுசாக ரட்சிக்கப்பட்டான் 100%. அவன் யாருங்க? அவன் 100% ஓகே ஆயிடுச்சு. ரெண்டாவது சொன்ன வசனம் இருக்கு இல்லைங்க, 1 Corinthians 1:18. இது யாருங்க? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. அப்படின்னா இது என்னாச்சு? இது கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஆத்மா, இது ஆத்மா, மனது. ஆத்மா என்னதுங்க? மனது. இது மனதை குறித்து ஆத்மா சொல்லப்பட்ட வசனம். சரிங்களா? ரட்சிக்கப்படுகிற அப்போ இது வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. டெய்லி அவனு செய்ய ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. இந்த படமெல்லாம் பார்க்காதீங்க. இந்த படம் போட்டுனாலும் சும்மா ஒரு படத்தை போட்டு விட்டேன், டிவி சும்மா இருக்குன்னு. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 10:22 போட்டிருக்குங்க. அது யாருக்கு? அது யாரு? சரீரம். அது யாரு? சரீரம். இப்போ ஆவி மனுஷன். எது ஆவிக்கு சொல்லப்பட்ட வசனம்? எபேசியர் 2 அதனால தான் போட்டுருக்கு. 2:7 வாசிங்க. 2:7 வாசிங்களேன். 2:7 வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்போ உன்னதங்களிலே யார் கூட உட்காந்துருக்கோம்? நாம அவரோடு கூட உட்காந்துருக்கோம். இப்போ நாம உட்காந்துருக்குது இங்கே, ஆனால் பவுல் சொல்றாரு அங்கே உட்காந்துருங்க. அப்படின்னா அது யாரை பற்றி போட்டிருக்கு? ஆவி மணி. சொல்லுங்க, ஆவி. சரிங்களா? இப்போ ஆவி மனுஷன் 100% பர்ஃபெக்ட். சொல்லுங்க, அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் யாருங்க? அதில் டவுட் இருக்கா? அதில் டவுட்டே இல்லை. டவுட்டே. அவன் ஆவி மனுஷன் 100% பர்ஃபெக்ட் ஆயிட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். எந்த மாற்றம் கிடையாது. அந்த ரட்சிப்பை யார் எடுக்க முடியாது, யாரும் பிடுங்க முடியாது. அந்த ரட்சிப்பை கொடுத்தாச்சு. இனிமேல் ரட்சிப்பை அவன் இழந்து போகவே மாட்டான். ஆவி மனுஷன் நம்மகிட்ட இருக்கிற ஆவி. எப்படி? நமக்கு இருக்கிற ஆவி மனிதன். சரிங்களா? ஆத்மா. சொல்லுங்க, ஆத்மா. இது வந்து அது பழைய லேப்டாப்பில் இருக்கும். இந்த ஆவி ஆத்மா சில சென்டரில் 0 போட்டுருக்கும் பாருங்க, சுற்றி. ஆமாம், அதுதான் சரியான படம். சரிங்களா? அது என்ன அப்படின்னா, அது இது வந்து என்னென்னா, இது 50% ரட்சிக்கப்பட்டாச்சு. இன்னும் 50 என்ன செய்வான்? இந்த மனது அப்பப்பிக்கு மனம் ஒரு குரங்கு. எப்படிங்க? மனம் ஒரு குரங்கு மாதிரி அப்பப்பிக்கு வந்து இங்கிட்டு அங்கிட்டு செய்யும், பாஞ்சிக்கிட்டே கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் எங்கே ஆவி இருக்குதோ அங்கே தான் மனது இருக்கும். எங்கே ஆவி இருக்கு அங்கே தான் மனது இருக்கும். அதாவது எந்த இடத்துல ரொம்ப அதுக்கு என்ன சொல்கிறது,
மெஜாரிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அங்கே போய் சேர்ந்துடும். எங்கே மெஜாரிட்டி இருக்குதோ அங்கே கப்புன்னு தாவிடும். சரிங்களா? புரியுன்னு நினைக்கிறேன் நமக்கு எல்லாத்துக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், கபார்னு டக்குன்னு அங்கே போய் பாஞ்சிடும். அங்கே இருக்குது, அங்கே போயிடுவோம் அப்படின்னு. அது ஆத்மா, இது ஆத்மா. சரீரம் இருக்குது பாருங்க, இது என்ன செய்யாது, இது இங்கே இதான் மத்தேயு 10:22 முடிவு ரசிக்கப்படுவனே, இது சரீரம். இது என்ன செய்யும் அப்படின்னா, இது கடைசி வரைக்கும் எக்காலம் தொனிக்கும். சரிங்களா? இயேசு வர வரைக்கும் இது என்ன செய்யும், இந்த பூமியிலே இருக்கும். இந்த பூமியில் இது என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சரீரம் பூமிக்குள்ள காரியங்களில், உலகத்துள்ள காரியங்களில், உலகத்தில் இருக்கிறதான இந்த பாவ பிரசனத்தில் இருக்கிறதுனால இது என்ன செய்யாது, மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் இது மாறியாச்சும் சொல்ல முடியாது, மாற சொல்ல முடியாது. இது சரீர மீட்பாகிய ஆத்தும ரட்சிப்புன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? சரீர மீட்பாகிய. ஆமாம், இந்த சரீரம் அவர் வரும்பொழுது மீட்கப்படும். அது வரைக்கும் இது காத்துட்ருக்கும். இது காத்துருக்கு. அப்போ இந்த சரீரம் என்ன செய்யலை, இது சும்மா டம்மி. இது டம்மி பீஸ். சரி, இப்போ எது பர்ஃபெக்டாக இருக்குது? 100% வெரி குட். சொல்லுங்கள், எதுங்க? ஆமாம், ஆவி 100% பர்ஃபெக்ட். அப்போது நாம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் 100% ஆவியில் மூவ் பண்ணாத. எப்படிங்க? ஆவியில் மூவ் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த ஆவியில் செயலாற்றும் பொழுது மட்டும்தான் நமக்கு வெற்றி ஈஸியாக கிடைக்கும். Praise the Lord. அப்போ ஏன் 100% பர்ஃபெக்டாக இருக்குது? எது? ஆவி. 100% பர்ஃபெக்டாக இருக்குது ஆவி. அப்போ 100% பாவத்தில் இருப்பது எது? சரீரம். ஏன் இது 100% பாவத்தில்? ஏன்னா இது பாவ உலகத்தில், இந்த உலகத்தில் இது என்ன செய்யுது, இந்த சரீரம் இந்த பாவ பிரசனத்தில் சிக்கியிருக்கு. இந்த பாவ பிரசனத்தை சிக்கிருக்கு. சரியான சில வீட்டிலாம் போனீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அந்த போனாலே எங்கள் ரொம்ப சந்தோஷம், சமாதானம், ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக ஜாலியாக சிரிச்சுட்டு இருப்போம். சில வீட்டெலாம் போனீங்கன்னா அப்படியே டல் அடித்து மங்குனாப்பில் அப்படியே இந்த சில வீடெலாம் பார்த்தா அப்படி சூனியம் வச்ச மாதிரி ஒரு காரல் மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போனாலே நமக்கு நம்முடைய ஆவி என்ன செய்யும், அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே நமக்கு அந்த ஆவி ஒரு மாதிரி ஒத்து வராது. என்னடா வேறு, ஏன்னா அங்கே பிரசனம் இல்லை, அங்கே வேறு பிரச்சனை இருக்குது. அதனால நம்ம ஆவி டக்குன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம ஆவி டல் ஆகும். நம்ம ஆவி என்ன செய்யும், என்னன்னு தெரியலையே, இன்னும் வந்தோன்ற மாதிரி இருக்குது. ரைட்டு, நம்மளால் என்ன செய்யும், புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஆமாம். சில மேரேஜ் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். சில மேரேஜை போய் பாருங்கள், அங்கே நமக்கே அந்த வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு. சரிங்களா? அப்போ சில இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே அங்கே என்ன பிரச்சனை இருக்குதோ, பாவ பிரச்சனம், உலகத்தின் பிரச்சனம், ஒரே வேறு மாதிரி ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்பிரிட் அங்கே கொஞ்சம் கணக்கில் ஒரு கலைஞனாப்பில் இருக்கும். உங்களுடைய ஆவி டல் அடிச்சிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வீங்க, கொஞ்சம் 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் அவங்க மாதிரியே ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்கள மாதிரியே. ஆமாம், நல்லா போவாங்க இங்கேருந்து. அப்புறம் 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே ஆயிடுவாங்க இவங்க. சரிங்களா? ஏன்னா அங்கே பிரச்சனை அப்படி இருக்குது. அதனால் உங்கள் பவர் சார்ஜ் கம்மியான நாளாக இருக்கிறதுனால அங்கே போய் இது என்ன செய்ய ஜெயிக்க முடியல. அதனால் இது அங்கே ஜாயிண்ட் ஆயிடுது. இங்கே நல்லா இருக்குது, இங்கே நல்லா சந்தோஷமாக வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்பும் போது உற்சாகமாக அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். சில இடத்துல போயிட்டு வர பஸ்ஸில் சண்டை போட்டுருப்போம். சார் பார்த்தீங்களா? அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? வண்டியில் போயிட்டுருப்போம், நல்லா வண்டியில் போயிட்டுருப்போம். போய் 2-3 வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டோம்னா அடுத்து ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது திரும்பி வண்டியில் உட்காரமா ஆரம்பிச்சிட்டா, ஐயா பாருக்கு முடிஞ்சு போச்சு. இன்னத்துல அங்கிருந்து வர இது எஃபெக்ட் இங்கே என்ன செய்யுது, அடிக்குது. இது சரீரம். இப்போ ஏன்னா இது பர்ஃபெக்டாக இல்லை. எது? சரீரம் உங்களுக்கு. ஏன்னா இந்த சரீரம் முழுக்க உலகத்தின் கண்ட்ரோலில் பாவ பிரச்சனத்தில் மூழ்கி இருக்கிறதுனால இதை செய்ய முடியாது. நாம் இதை
ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு மனுஷன் எதை பார்த்து ஜெயிக்கணும் அப்படின்னா 100% எது இருக்குது நம்மக்கிட்ட வெற்றியாக இருக்குது, எது எது 100% பக்காவாக இருக்குது அப்படின்னா ஆவி மனிதனா. எப்படிங்க? நம்முடைய ஆவி. அப்போது இந்த ஆவி மனிதனை நாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். சரி, அப்போது சரீரத்தில் எத்தனை இருக்குது? சரீரத்தில் 50 சொல்லுங்கள். 50 இருக்கா சரீரத்தில்? 50 என்ன தெரியுமா? ஐம்புலன்கள். ஐம்புலன்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு. தொடு மொத்தம் 5. சரிங்களா? இப்போ இந்த 5ம் எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இப்போ. சரிங்களா? பைபிள் நான் எடுத்து வாசிக்கிறேன். இப்போ லூக்கா போன வாரம் எடுத்த அதே பகுதி எடுப்போம். 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினம் சம்பிரதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தருத்தனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழ துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இப்போ இவன் சொல்றான், எங்க இருந்தான், எங்க போயிருச்சு? இவங்க 2 பேரும் மறிச்சு எங்க போயிட்டாங்க? அடக்கம் பண்ணப்பட்ட. சொல்லுங்க, அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. கண், வாய், நாக்கு, வாய்க்குள்ள இருக்கிற பல்லு, நாக்கு, காது, மூக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. மண்ணுக்குள்ளே போனோடனே முதல்ல அழுகிறது தெரியுமா? கண்ணு தான் அழுகி போகும். சொல்லுங்கள், கண்ணு தான் முதல்ல அழுகும். ஏன்னா ரொம்ப சாஃப்டான கண். ஃபஸ்ட்டு என்ன செய்யும்? நம்முடைய சரீரத்தில் கண் புதைச்சோன்னையே கண் அழுகிரும். ஒரு 10 நாள் 20 நாளில் கண் அழுகிரும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, இப்போ இங்கே போட்டிருக்கு, அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது தன் கண்களை, என்னங்க பம்பா இருக்குது, கண் எங்கே போயிடுச்சுங்க? சொல்லுங்க, கண் எங்கே போச்சு? எங்கே போச்சு? மண்ணுக்குள்ளே போச்சா இல்லையா? இங்கே எப்படி கண் வந்துச்சு? அவன்னா யார்? அப்பனா அவன் போட்டிருக்கு, அவன் பாதாளத்தில் போட்டிருக்கு. அப்படின்னா இதை யாரை சொல்லுது? அவன், அதான் ஐஸ்வர்யன் தான் அவன் போட்டிருக்கு. இந்த அவன் தான் என்னாச்சு? உள்ளுக்குள்ள மண்ணுக்குள்ளே போயிட்டான்னு. இங்கே இருக்கிற அவன் யாரு சொல்லுங்க, கேட்டா சொல்ல எப்படிங்க? அங்கே இருக்கிற அவன் யாரு? ஆவி மனிதன். சொல்லுங்க, ஆவி மனிதன். சரீரத்தில் இருக்க மனிதன் எங்கே போயிட்டான்? மண்ணுக்குள்ளே போயிட்டான். அவனை அடங்க. அங்கே இருக்கிற மனிதன் யாரு? வெரி குட், ஆவி மனிதன். சொல்லுங்க, ஆவியானவர் இல்லை, ஆவி மனிதன். அவன் பாவி எங்கே போயிருக்கான்? பாதாளத்து போயிருக்கான். சரிங்களா? அப்போ அங்கே இருக்குது யாரு? ஆவி மனிதன். சொல்லுங்க, ஆவி மனிதன். சரி, என்னங்க பாஸ்டர் அது என்னது? 2 கண்ணா? அப்போனா 2 பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களே நீங்கள் கிள்ளி பாருங்க. உங்களை கிள்ளி பாருங்க. உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா? வலிக்குதா? சரி, இப்போ உங்களுக்கு வலிக்குது. உங்களை கிள்னா உங்களுக்கு வலிக்குது. சரி, இப்போ உங்களை கிள்னா வலிக்குது. இந்த வலி சரீரத்தில் வலிக்குதா அல்லது ஆவிக்கு வலிக்குதா? எப்படிங்க?
சரீரத்தில் கிள்னா இந்த வலி வந்து ஆவியில் வலிக்குதா சரீரத்தில் வலிக்குதா? நல்லா சொல்லுங்க. எங்க சரீரத்தில் கிள்னா வலிக்குது, சரீரத்திற்கெல்லாம் வலிக்குது. அந்த வலி எங்க யாருக்கு வலிக்குது? சரீரத்து வலிக்குதா ஆவிக்கு வலிக்குதா? சொல்லுங்க. கிள்னா சரி, கிள்னா வலிக்குது. இது இந்த வலி ஆவில வலிக்கு வருதா இல்ல சரீரத்தில் வலி வருதா? சரி, இப்போ செத்து போனா கிள்னா வலிக்குமா வலிக்காதா? புரியுதா புரியலையா? அப்ப இப்ப கிள்னா யாருக்கு வலி போகுது? இப்ப இப்ப கிள்னா எங்க வலி போகுது? இப்ப கிள்னா வலி எங்க போகுது? ஏன் இப்ப கிள்னா ஆவிக்கு போகுது? நீங்க ஆவியில் இருக்கிறனால தான் கிள்னா வலி தெரியுது. செத்து போயிட்டீங்கன்னா கிள்னா வலி தெரியுமா தெரியாதா? குத்துறாலும் தெரியாது, இன்னும் அடிச்சா அந்த என்ன அடித்தாலும் அப்பாடு மூக்கில் வச்சுட்டு உட்காந்துருப்பேன், படுத்திருப்பான். தெரியுமா தெரியாதா? அப்போ சரீரத்தில் கிள்னா வலிக்குது, எல்லாம் பண்ணா வலிக்குது அப்படின்னா இப்போ இப்போ சொல்லுங்க, இந்த சரீரத்தில் கிள்னா வலிக்குதுன்னா உங்களுக்கு வலிக்குதா ஆவிக்கு வலிக்குதா? நல்லா புரிஞ்சுங்க, சூப்பர். எது வலிக்குது? அப்போ கிள்ளுனா ஆவிக்கு தான் வலிக்குது, உங்களுக்கு இல்லை. ஏன்னா செத்து ஆவி போச்சுன்னா உங்களுக்கு கிள்னாலும் செய்யாது, உங்களுக்கு வலிக்காது. டெட் பாடி ஆயிட்டீங்கன்னா கிள்னாலும் வலிக்காது, என்ன பண்ணாலும் வலிக்காது. சரிங்களா? இப்போ எது செஞ்சாலும் அது யாருக்கு வலி வருது? புரிதுங்களா? நல்லா புரிதுங்களா? அப்போ கண்களை ஏறெடுத்து பார்த்து அப்படின்னா சரீரம்தான் பயிற்சி விச்சாயிடுச்சு. அப்போ இங்க கண்ணு யாரை பத்தி பேசுது அப்படின்னா ஆவி மனிதன். சொல்லுங்க, ஆவி மனிதன். இப்போ நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் உங்களை இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இந்த கண்ணு வழியாக பார்க்குறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆவி, உள்ளுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவியில் இருந்து என்னை நீங்கள் இந்த உங்கள் கண் வழியாக பார்க்குறீங்க. சரிங்களா? அப்போது சரீரம் எப்படிங்க? சரீரம் என்பது இது ஒரு கூடாரம், இது ஒரு வீடு, இது ஒரு, நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இது ரெண்டு என்னது? ஜன்னல். சொல்ல ரெண்டு கண்ணு, ரெண்டுமே ஜன்னல். வீட்டுக்குள்ள ரெண்டு ஜன்னல் இருக்கா? நான் கண்ணு. வா என்னது? கேட்டு. எப்படிங்க? முன்வாசல். காது பின்வாசல். கோலப்புறத்தில் இருக்க டோர் இருக்கும்ல, அது காது. இங்கே கேட்டிங்க விட்டுறா, கேட்டிங்க விட்டுரு, அது ஏன் உள்ளுக்குள்ளே மைண்டுக்குள்ளே கொண்டு போகிற? இது பின்வாசல். சரிங்களா? சில சமயம் இதுலேயும் யூஸ் ஆகும். திரும்பி இது முன்வாசல் ஆகுது, பின்வாசல் ஆயிரும், ரெண்டு பேரும் மாறிடும். இங்கே கேட்டு இங்கே சொல்லுவாங்க. அப்போது இது எல்லாம்னா இது சரீரம் ஒரு கூடாரம், சரீரம் ஒரு கூடாரம், இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. அப்போ இந்த கிள்ளுனா வலிக்குது. பிரியாணி பார்த்தோன்னே ஆசை வருது, பிரியாணி பார்த்தோன்னே ஆசை வருது. சரிங்களா? விருப்பம் வருது. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுங்க? நமக்குள்ள ஆசை, விருப்பம், வாஞ்ச, அப்புறம் உணர்ச்சி, இது எல்லாமே ஆவி இருக்கிறதுனால தான் வருது. ஆவி இல்லாட்டினா வராது. ஆவி இல்லாட்டினா சிலவங்க உயிர்னு சொல்லுவாங்க, ஜீவன் சொல்லுவாங்க, உசுறு பயிற்சி, ஜீவன் பயிற்சியுமாங்க. அதான் கிறிஸ்தவத்தில் அந்த அந்த உயிருக்கு, அந்த ஜீவனுக்கு பேருக்கு தான் ஆவி. சொல்லுங்க, ஆவி மனிதன், ஆவி மனிதன். சரிங்களா? சரி,
இப்போ இவன் சொல்கிறான் பாருங்க, இவன் தகப்பனே எனக்கு இறங்கி தண்ணி இல்லை தேய்ச்சி என் நாவன்னு செய்யுங்க, நீங்கள் குளிர பண்ணுங்க. இப்போ நாக்கு எங்கே வந்துச்சு அவங்ககிட்ட? இந்த நாக்கு, கண்ணு, இது எல்லாமே ஆவி மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம். ஆவி மனிதனுக்குள்ள இருக்கிற காரியம். நீங்கள் சொல்கிற இந்த நாக்கு, இந்த கண், இதெல்லாம் வந்து சும்மா, இது வந்து ஒரு வீடு மாதிரி, இது ஒரு வீடு மாதிரி. உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுக்கு எல்லாமே உண்டு. உள்ளான மனிதன், அவன் பேர் தாங்க உள்ளான மனிதன், அவனுக்கு எல்லாமே உண்டு. ஹல்லேலூயா. சரி, இந்த உள்ளான மனிதனுக்கு என்ன ஆச்சு? லூக்கா சுவிசேஷம் இதுதான், லூக்கா 16:26. லூக்கா 16:26. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு. மனது சொல்லுங்க, அங்க போட்டிருக்க, அது கோடு போட்டுருங்க. எதுங்க மனது? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்துமா. அப்படின்னா எங்க ஆவி போயிருச்சோ அங்க ஆத்மா போயிடும். எங்க ஆவி போகுதோ அங்க ஆத்மா கூடயே போயிரு. ஏன்? சரீரம் டெட் ஆயிடுச்சு, இங்க 0 ஆயிடுச்சு. ஆவி டக்குன்னு ஆத்மா எங்க தாவிரும்? எங்க மென்டாட்டி இருக்குது இப்போ ஆவியில, டக்குன்னு ஆத்மா அங்க போயிடும். புரிதா புரியலைங்களா? சரீரம் ஆக்டிவாக இருக்கும்போது சரீரத்து கூட இங்கே 50 அங்கே 50 மாறி மாறி வேலை செய்யும். சரிங்களா? இது சரீரத்தில் ஆவி போயிடுச்சுன்னா, இங்கே சரீரம் டெட் பாடி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு இது ஆவி எங்கே போகுதோ அங்கே ஆத்மாவும் போயிடும். இப்போ ஆவி எங்கே போச்சு? பாதாளத்துக்கு. இங்கேயும் இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிச்சயம் மனது, ஆத்மா பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. புரிதா புரியலிங்களா? இப்போ இந்த இப்போ சரீரத்தில் ஆவி இருந்தால் மனது சரீரத்தை சொல்லது படி கேட்கும். சரிங்களா? ஏன்? சரீரம் பாவ சூழ்நிலை இருக்குது, பாவ சூழ்நிலை இருக்குது. இப்போ ஆவி என்ன செய்யும்? காத்துக்கிட்டு இருக்கும். நான் சொன்னப்போ தான், ஆவியில் 50, சரீரத்தில் 50, ஆத்மா 50. ரெண்டுக்கும் ஆவியில் 50, சரீரத்தில் 50, ரெண்டுக்கும் என்ன செய்யுது? அப்படியே கனெக்ட் ஆகி இந்த ஆத்மா ரெண்டும் தத்தளிக்கும். மனது இங்கு அங்குன்னு சொல்லி, அதான் இரு மனதுள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையிட்டு திருநார்கள் போட்டிருக்குல்ல, 2 இது. அப்போ செத்த உடனே டக்குன்னு இது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். சரி, இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம், இதில் என்ன பார்க்குறோம்? பார்வை, தாகம், பேசுவது, கேட்பது, தொடுணர்வு, ஆசை, விருப்பம், இதெல்லாம் எங்கே இருக்குது? சரீரத்தில் இருக்குது, ஆவியில் இருக்குது. சரீரத்தில் இருக்குது, ஆவியில் இருக்குது. இது ஆவியில் சம்பந்தப்பட்டது காரியம். இப்போது நீங்கள் சரீரத்தை பார்க்கவில்லை, இப்போ நம்ம சரீரத்தை விட்டுருவோம். இப்போ நம்ம சரீரத்தை நம்ம, ஏன்னா இது சரீரம் என்ன செய்யுது? கடைசி தான் இது பார்க்க முடியும். எப்போ முடிவு பரிந்தும் நியாயம் திருப்பவனே. அப்போ இதை விட்டுருங்க, இது சரீரத்தை விட்டுருங்க. இப்போ நம்ம 2 மட்டும் பார்த்துங்க. எப்படி பாட்டுக்கு நான் இப்போ 2 மட்டும் பார்ப்போம். ஆவியும் ஆத்மாவும். சரிங்களா? இந்த ஆவி ஆத்மாவை நாம் என்ன செய்ய போகிறோம்? சரி இந்த ஆத்மா விட்டுருவோம். அப்படிங்க, இந்த ஆத்மாவை விட்டுருவோம். 2 காரியம் பார்ப்போம். ஏன்னா ஆத்மா வந்து எங்கே இருக்கோ அங்கே தான் போயிடுது. சரியா? எங்கே ஆத்மா எங்குது அங்கே தான் போயிடுது. இப்போ இருக்குது நமக்கு 2 தான், சரீரமும் ஆவியும். சரீரமும் ஆவியும். புரிதா புரியலையா நான் சொல்கிறது? இப்போ நான் பார்க்குறது எதுங்க? சரீரமும் ஆவியும் 2 தான். அப்போ இந்த சரீரமும் ஆவிங்கிறது இது வெளி மனிதன், இது வெளி மனிதன். சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளான மனிதன், உள்ளுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தான் உள்ளான மனிதன். அப்போது இந்த உள்ளான மனிதன் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்க்குறார். ஆண்டவர் பார்ப்பது எப்பொழுதும் உங்களுடைய ஆவிதான் பார்க்குறார். ஏன்னா நீங்களும் இப்போ என்ன செய்யுங்க? நீங்கள் ஆவிதான் என்ன செய்யுங்க? நீங்கள் இருந்தால் நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்க. இந்த ஆவி இருக்குது பார்த்தீங்களா?
இந்த உள்ளான மனிதன், இந்த உள்ளான மனிதன் அவன் பயங்கர பவர்ஃபுல். சொல்லுங்க, அவன் பயங்கர பவர்ஃபுல் அண்ட் பியூர். ரொம்ப பசுத்தமாக இருப்பான், பவராக இருப்பான், பர்ஃபெக்டாக இருப்பான், பவராக இருப்பான். யாரு? உள்ளான மனிதன். உங்ககிட்ட இருக்கிற உள்ளான மனிதன், உங்ககிட்ட இருக்கிற உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதன் பவர் ஆக்குறானா? ஆவி மனிதன்ங்கிறத ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் யார்கிட்டையோ பார்க்கணும்பீங்க, யாரையாச்சும் பார்க்கணும், யார்கிட்டையாச்சும் பேசணும்னு சொல்லி உங்கள் ஆவியில் உங்கள் சிந்தனைகளை உங்கள் எண்ணங்களை வச்சுட்டு இருப்பீங்க. எண்ணங்களை நீங்கள் சிந்தனைகளை வச்சுருப்பீங்க. அவங்கள்ட்ட போய் பார்க்கணுங்க, அல்லது அவர்கிட்ட ஃபோன் பண்ணணும், எப்படியாச்சும் ஃபோன் பண்ணணும், பார்க்கணுன்னு இருப்பீங்க. டக்குன்னு ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கியா அப்படின்னு. நினச்சிட்டே இருந்தேன், நீங்கள் கேட்டால் ஃபோன் பண்ணிட்டீங்க. சொல்லிருக்கீங்களா இல்லையா? எப்படிங்க உங்கள் எப்படிங்க போச்சு? அதான் பவர். அதான் பவர். நீங்கள் உங்கள் ஆவி மனதில் நீங்கள் நினைக்கிறது டக்குன்னு அவங்க ஃபோன், அல்லது அவங்க நேரம் வந்துடுவாங்க. எப்படிமா இருக்குங்க, நல்லா எப்படி தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ தான் அவங்களுக்கு நினச்சேன் வந்துட்டிங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க நேரில் நீங்கள் பார்த்துருவீங்க. நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, பேசணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க ஒன்றா ஃபோனில் பேசிடுவாங்க, நேரில் வந்துடுவாங்க. 2 நாள் 3 நாளுக்குள்ளே நீங்கள் அவங்கள பார்க்க முடிஞ்சிடும். அல்லது நினச்சோடனே கூட டக்குன்னு ஃபோன் பண்ணி முடியும். சிலதெல்லாம் பார்க்க முடியும், பேச முடியும். புரியுதுங்களா? அப்போ என்ன, உங்கள் ஆவியில் அவ்வளோ பவர் இருக்குது. சரி, இந்த ஆவியில் பவர் இருக்குதா? இந்த ஆவியில் எல்லாமே, ஆவிக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே இருக்குல்ல. இப்போது நம்முடைய ஆவியில் ஒரு திரை என்ன செஞ்சுங்க போடப்பட்டிருக்கு. நம்முடைய ஆவியில் ஒரு திரை போடப்பட்டு, அந்த திரை போடப்பட்டதுனால தான் நாமும் தெளிவாய் காரியங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். சில காரியம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்குது ஆவி மண்டலத்தில். சரிங்களா? ஏன் ஆவி பெர்ஃபெக்டாக இருந்தாலுமே அது மேலே என்ன செய்ய, ஒரு கட்சி மாதிரி ஒரு துணி போட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆவி பர்ஃபெக்டாக இருக்குது, மேலே ஒரு கட்சி மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க முடியுமா? சொல்லுங்கள், யாரையும் பார்க்க முடியாது. சரிங்களா? ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசு பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா 8:20. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். லூக்கா 8:20. லூக்கா 8:20, சாரி 8:30. இயேசு அவனை நோக்கி உன் பெயர் என்னவென்று கேட்டார். உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அவன் செஞ்சா, அவன் பேர் லேகியோனா? அம்பேர் என்னங்க, அம்பேர் கபிசாமி ஏதோ பேர் வச்சுருப்பான், சுப்பிரமணியம் ஏதோ பேர் வச்சுருப்பான். சரிங்களா? ஆனால் இவர் என்ன கேட்குறாரு, உன் பெயர் என்னன்னு. உன் பெயர் என்னன்னு கேட்டோன்னே அவன் பேர் சொல்லாதபடி அது யார் பேர் சொல்லுது? உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் பேர் சொல்லுது. உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் பேரை சொல்லுது. அவன் பேர் தான் லேகியோன். அவன் பேர் தான் லேகியோன். லேகியோன் என்ன அர்த்தம்? 6000 பிசாசு உள்ளுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. ஒரு மனிதனுக்குள்ள 6000 பிசாசு குடியிருக்கலாம். ஜம்முன்னு படுக்க போட்டு பாயை போட்டு கப்புன்னு படுத்துருக்கலாம். எத்தனை பிசாசு? ஆமென். புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. ஆமாம். கோபியில் ஒரு பிசாசு துரத்த போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட கணக்கே கிடையாது. எப்படிங்க? கணக்கே கிடையாது. கண்ணுக்கு மேலே 5 பிசாசு, ரப்பையில் எப்படிங்க 5 பிசாசு, இங்கே 5 இங்கே இருக்குது. சரிங்களா? கை நகத்தில் பிசாசு, விவரல்ல, இப்படி ஏகப்பட்டது. சும்மா சலிக்கலை. இப்படிங்க. ஆமாம். துரத்திடுவியா அவ்வளோ சீக்கிரமா? 5 பிளேட் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்குது. எங்க எப்படிங்க? ஆமாம், பார்ப்போம், வா வா அப்படிங்குது. எப்படி யோசித்து பாருங்க.
என்னடா இந்த அம்மா இப்படி பேசுது அப்படின்னு துரத்தும் போது தான் உன் பேர் என்னன்னா அது சொல்லுது, நான் பட்டாளின்னு சொல்லுதுங்க, பட்டாளின்னு சொல்லுது. ஆமாம், லேகியோன்னு இங்கே போட்டிருக்கு, அது பட்டாளி. பட்டாளின்னா 6000 பேருக்கு மேலே இருக்குது உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம். அப்போ இயேசுக்கிட்ட இயேசு பார்த்து கேட்கும் போது இயேசு ஸ்ட்ரெயிட்டாக யாரை பார்க்குறாரு? அவனை பார்க்கும்போது அவருடைய திரையில் என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக திரைச்சில இல்லை, டக்குன்னு அவன் ஆவியை பார்க்குறாரு. அவனுடைய ஆவியை உள்ளு கொடுக்குற ஆளை பார்க்குறாரு. உள்ளுக்குள்ள இருக்க ஆளை பார்த்தோன்னே கேட்குறாரு. உள்ளுக்குள்ள ஆளை பார்த்து கேட்குறாரு, உன் பெயர் என்னங்கிறாரு. அவன் பெயர் அவன் சொல்கிறான். சொன்னோன்னே உள்ளு கொடுக்குற பிசாசுடைய பெயரை அவன் சொல்கிறான். அப்போது இயேசு உள்ளே இருக்கிற ஆளை பார்த்து கேட்டதுனால இயேசுடைய கண் எப்பொழுதும் ஆவிக்குரிய கண். எப்படிங்க ஆவிக்குரிய கண்? அவர் மாம்சிகமான எதுவும் பார்க்கறது இல்லை, உள்ளுக்குள்ள ஆள் தான் பார்க்குறாரு. இயேசுடைய ஆவிக்கு முக்காடு இல்லை. இயேசுடைய ஆவி எப்பொழுதும் வெளிரங்கமாக, எப்படிங்க வெளிரங்கமாய் உள்ளே. நான் காலை வாசித்தமே, அவர் யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எடுத்து வாசிங்க. யோவான் 2 கடைசியில் மனுஷனுக்குள்ளே இருப்பதை வாசிங்க வைப்போம். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை, மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை, அவர் மனுஷனுக்குள் இருப்பதை சொல்லுங்க. என்னங்க? அப்போ மனுஷனுக்குள்ளே இருப்பதை, மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை என்னது அவர் என்ன ஆட்டோமேட்டிக்காக அவர் அறிந்திருக்கிற பார்க்க முடியும். அவரால் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியும். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கறதுக்கு என்ன அர்த்தம்? கண்ணு சொல்லுங்க. அந்த கண் இருக்கிற நம்முடைய மாம்சிய கண், நம்முடைய ஆவியுடைய கண்ணுக்கு மேலே திரை போட்டிருக்கு. அந்த திரையை என்ன செய்யும்? எடுத்துட்டு என்ன செய்யலாம்? பார்த்துடலாம். எடுங்க. என்னங்க பாஸ்டர் எப்படி? ஆமாம், வசனம் சொல்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இவன் பார்க்கும்படி இவன் மாம்சீக கண்ணில் எத்தனை பார்த்தான்? மேல வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை. அதுக்கு மேல வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். ராணுவம் குதிரைகளும் வெள்ளம் பட்டணத்தை சுத்திருப்பதை பார்த்துட்டான். இது எந்த கண்ணில் பார்க்கறான்? எந்த கண்ணில் பார்க்கறான்? சரீர கண்ணில் பார்க்கறான். நல்லா வாசிங்க. எந்த கண்ணில் பார்க்கறான்? சரிங்களா? இப்போ 17ஆம் வசனமா வாசிங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. அந்த மேல கண்ணு அது எத்தனை வசனம்? சரீர கண்ணு 13ஆம் வசனமா? 15ஆம் வசனம். சரி, அது சரீர கண்ணு. கீழே அடுத்த கண்ணு 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். அப்போ உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. இப்போ 15ஆம் வசனம் பார்த்த கண்ணு என்ன கண்ணு? சரீர கண். இப்போ பார்க்குற கண்ணு என்ன கண்ணு? ஆவிக்குரிய கண். சொல்லுங்க. ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டோன்னே அவனை சுத்திலும் இருக்கிறது என்ன செஞ்சான்? அவன் அக்னிமயமான தூதர்களும் மயமான பெரிய சேனையும் சுற்றி இருக்கிறத பார்த்தான். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? புரியலையா? அப்போ உள்ளுக்குள் இருக்கிற ஆளுடைய கண்ணு மேலே என்ன போட்டுருந்துச்சு? வேலைக்காரன் கண் மேலே திரைச்சில மாதிரி அவனுக்கு போட்டுருந்துச்சு. அதை கத்தரை எடுத்து விட்டு கண்ணை திறந்தாரு. இப்போ அதே கண்ணில் பார்க்குறான். எதுங்க? அதே கண்ணில் தான் பார்க்குறான். ஆனால் உள்ளுக்கிற கண்ணு வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணு வேலை செஞ்சு வெளியே போகும்போது, ஐயோ ஆண்டவனே மாட்டிக்கிட்டோம், காப்பாற்றணும் கத்தாவே அப்படி சொல்லி இவன் இங்கே உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறான்.
இப்போ இவர் சொல்றாரு, தம்பி ஆண்டவரே இவனுடைய கண்ணை கொஞ்சம். அப்போ அவர் கண் எப்பொழுதும் திறந்திருக்குது. யாரு கண்ணு? எலிசா. யாரு கண்ணு? யாரு ஜெபிச்சா? எலிசா. அப்போ எலிசா கண் எப்பொழுது எப்படி இருக்குங்க? அவர் கண், ஆவிக்குரிய கண் எப்பொழுதுமே திறந்திருக்குது. ஆனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. இவன் கண்ணு அப்பப்பைக்கு அப்பப்பைக்கு முடிக்குது. சரிங்களா? ஜெபிச்சோன்னே கத்தர் திறந்து விட்டவனுக்கு அப்புறம் தான் பார்க்குறான், அடடா இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய கண்ணாகிய உள்ளான மனிதனுடைய கண் திறந்தா போதும். உள்ளான கண் மனிதன் திறந்தா போதும். அதை நீங்கள் பார்த்தா போதும். ஒரு மனுஷனை பார்க்கும்போது பாஸ்ட்டு, பர்ஃபெக்ட்டு, ஃப்யூச்சரு சொல்ல முடியும். பாஸ்ட் எப்படிங்க? அவன் முன்னாடி எப்படி இருந்தான், இறந்த காலத்தில் எப்படி இருந்தான்னு சொல்ல முடியும். இப்போ எப்படி இருக்கிறான்னு சொல்ல முடியும். இனிமேல் எப்படி வர போகிறான்னு ஃப்யூச்சரையும் அவன் நீங்கள் சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் ஆவிக்குரிய கண் மட்டும் திறந்தா போதும். இயேசு மாதிரி நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்த்து சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்ற காரியத்தை செய்ய முடியும். ஆமே. உள்ளான கண் சொல்லுங்க. உள்ளான மனிதனுடைய கண் திறந்தா போதும். அப்போ உங்க ஆவியில எது நடக்குதோ அதை தான் நீங்க சரீரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. கில்லுனா என்ன வலிக்குதா? யாருக்கு வலிக்குது? ஆவிக்கு வலிக்குது. அதே போல இப்போ நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, யாரு மூலமா செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உள்ளான மனிதன் இருக்கிறான் பாருங்க, அவன் மூலமாக தான் வெளியே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளான மனிதன் சொல்லுவான், செல்லை பார்த்துட்டே இரு, தடவிக்கிட்டே இரு, அதான் இங்கே வெளியே பண்ணிக்கிறீங்க. புரிதுங்களா? உள்ளான மனிதன் ஃபேஸ்புக்கு பாரு, யூடியூப்பை பாரு, ஜோக்கை பாரு, செல்லை பாரு, அங்கே பேசு, இங்கே பேசு, இங்கே போ, அங்கே போ, அதை பண்ணு, இதை பண்ணு, இதெல்லாம் சொல்லுவா உள்ளான மனிதன். உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அதுபடி. ஏன்னா இங்கே கில்லாம் யாருக்கு வலிக்குது? அப்போ அங்கே பண்ண இங்கே தானே வந்தாகணும். புரிதுங்களா? அப்போ உள்ளான மனிதனுக்குள்ள பெரிய மாற்றம், உள்ளான மனிதனுக்குள்ள பெரிய மாற்றம். அப்போ எது ரியல், எது ரியல், எது ரியல்? இது உள்ளான மனிதன் தான் ரியல். ஆவி மனிதன் தான் உண்மையான சாயல். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் ஆவி எப்படி வைத்திருக்கீங்களோ அப்படி தான் நீங்கள் வெளியிருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? உங்கள் ஆவி துக்கமாக இருந்தால் நீங்களும் துக்கமாக இருப்பீங்க. உங்கள் ஆவி சிரிச்சா நீங்களும் சிரிப்பீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆமே. சரிங்களா? உங்கள் ஆவி குறுகுன்னு பார்த்தா நீங்களும் குறுகுன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஆவி சரியில்லை. இது குறுகுன்னு பார்க்குது, அது குறுகுன்னு பார்த்துட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே எது இருக்குதோ அதான் வெளியே. சரிங்களா? இது வெளியே வெறும் கூடு தான். வெளியே இது வெறும் கூடு தான். ஆமாம். அப்போ உள்ளான மனிதன் மிக முக்கியம். அப்போ உங்களுடைய உள்ளான மனிதன் தேவ சாயல் இருக்கிறான். சொல்லுங்க, உங்களுடைய உள்ளான மனிதன் தேவனுடைய சாயல்ல இருக்கிறான். அப்போ தேவனால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களாலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போனா தேவனால் செய்யறதில் உங்களை என்ன செய்ய முடியும்னோ எல்லாமே செய்ய முடியும். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் இது வாசி. எபேசியர் 1:19 வாசிச்சிருங்க. அதுக்கப்புறம் 3:16 போகலாம். எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடைபெற்ற தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் ஜெபிக்கிறாரு, என்ன கண்ணு வேணும்? கண் இருக்குது ஆண்டவரே. இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கண் இருக்குது, அவனுக்கு கண்ணில் கண்களை திறக்கணும்னு சொல்லி ஜெபிச்சாரு.
பவுல் சொல்றாரு, ஆண்டவரே இவங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட கண் இருக்குது, உள்ளான மனிதன் இருக்கிறான், ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை? பிரகாசமுள்ள மனக்கண். சொல்லுங்க, பிரகாசமுள்ள மனக்கண் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பவுல் ஜெபிக்கிறாரு. அப்புறம் உள்ளான மனிதனில் பிரகாசமுள்ள மனக்கண் எனக்குள்ள உள்ள வேணும். எபேசியர் 1:19 போட்டிருக்கு. எபேசியர் 1:19 போட்டிருக்கு, பிரகாசமுள்ள மனக்கண் தரணும்னு சொல்லி. அதே எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனதில் வல்லமையாய். இப்போ உள்ளான மனிதனுக்கு இப்போ 2 காரியம் தான் தெரியுங்க. உள்ளான மனிதனுக்கு 2 காரியம் தான் தெரியும், சரிங்களா? ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, 2வது அந்நிய பாஷை. 2வது அந்நிய பாஷை. ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, 2வது அந்நிய பாஷை. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த 2ம் சரியா இருந்தா நாளைக்கு நடக்க போறத உங்க ஆவிக்கு இன்னைக்கு நீங்க பார்த்துருவீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த 2ம் சரியா இருந்தா நாளைக்கு என்ன நடக்குமோ இன்னைக்கு நீங்க பார்த்துருவீங்க. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு என்ன வியாபாரம் வரும்னு இன்னைக்கு பார்த்துருவீங்க. நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு இன்னைக்கு பார்த்துருவீங்க. நாளைக்கு எப்படிப்பட்ட வியாபாரி வந்து நிற்பான்னு இன்னைக்கே நீங்கள் பார்த்துருவீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்கள் என்ன வாங்கி இன்னைக்கு. அப்போ இந்த 2 காரியம் எது? ஒன்று சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க. 2வது அந்நிய பாஷை. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்னது? கர்த்தருடைய வார்த்தை. 2வது ஆமாம். இப்போ இந்த 2ம் உங்கள் ஜீவித்தில் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன செய்வீங்க, எப்படி இருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் சொல்ல, அந்த ஆவியில் உள்ளான மனுஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவான். உள்ளான மனுஷன் பேச ஆரம்பிச்சிருவான். இங்கே போ, இதை பாரு, இதை பேசு, அங்கே செய், இதை செய், இந்த காலேஜ் போ, இங்கே ஃபார்ம் போடு, இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் போடு, இதை செய், அதை செய், இதை பண்ணு. அவன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி ஆரம்பிச்சிருவான். சொல்லுவேன், யார் அவன்? உள்ளான மனிதன். அப்போ இந்த முக்காடு என்ன செய்யணும்? விலகணும். சொல்லுங்க, முக்காடு விலகு. இந்த முக்காடு நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. முக்காடு விலக வேணும்னா நீங்க என்ன செய்ய வேணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அந்நிய பாஷை பேசணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ இதை 2ம் செய்ய முடியாதபடி ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எடுத்து வாசிங்க. 1, 2, 3 வசனம் அப்படியே வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8, 1, 2, 3. ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவளாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ நம்ம மாம்சப்படி என்ன? அதான் சொன்னனே, 1 ராஜாக்கள் 6ஆவதா இப்போ எடுத்தோமே, 2 ராஜாக்கள் 6:15 அவன் என்ன பண்ணி இருந்தான்? 6:15 மாம்சிக கண்ணில் பார்த்தான், 6:17 ஆவி கண்ணில் பார்த்தான். இதான் மாம்சம் படி நடக்கிற. நீங்கள் உங்கள் கண்ணு, உங்கள் வாய், உங்கள் மூக்கு, உங்கள் காது, இதெல்லாம் டாக்டர் சொன்னது, ஃப்ரெண்டு சொன்னது, சரிங்களா, பேப்பர் நியூஸ் பார்த்தது, செல்ஃபோனில் வர்றது, மற்ற டேட்டாவை பார்க்கறது, இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிங்கன்னா இது மாம்சத்தின்படி. சொல்லுங்க, மாம்சத்தின்படி. ஆவின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு எப்படிங்க? அப்போ ஆவின்படி என்ன அர்த்தம்? எப்பொழுதும் ஆவியானவர்கிட்ட கேட்டு
கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நஷ்டம் உண்டாகாது. ஆக்கிரமிப்பு அர்த்தம் நஷ்டம் உண்டாகாது. கீழே வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பது பிரமாணத்தில் ஆக்கிற்று. அது எப்படி என்றால் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். அப்படின்னு அர்த்தம். சமாதானம் பீஸ். பீஸ்னா ஷாலோம். ஷாலோம்னா என்ன? ப்ராஸ்பரஸ். ஷாலோம்னா என்ன? சமாதானம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல பீஸ். இந்த பீஸுங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமா? ஷாலோம். இருங்க, ஷாலோம்ன்ற வார்த்தையில் வந்துச்சு. இந்த ஷாலோம்னா என்ன வார்த்தைனா ப்ராஸ்பரஸ்ன்னு அர்த்தம். எப்படிங்க? ப்ராஸ்பரஸ்ன்னு அர்த்தம். அந்த ப்ராஸ்பரஸ்னா என்ன, ஷாலோம்னா என்ன அப்படின்னா நத்திங், நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங். அதாவது எதுவும் உங்களுக்கு கிடைக்காம இருக்காது, உங்களுக்கு தடைப்படாது, எதுவும் தடைப்படாது. அதான் ஜீவனும் சமாதானம். எது ஜீவனும் சமாதானம்? ஆவின்படி சொல்லுங்க. ஆவினுடைய சிந்தை, ஆவின் சிந்தை சொல்லுங்க. ஆவின் சிந்தை. அப்போ உங்களுடைய சிந்தை எப்பொழுதும் ஆவின் சிந்தனை என்ன அர்த்தம்? எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஆவிக்குரிய இடத்துலையே நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான காரியம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷை பேச 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 ஆவியானவர் செய்வார், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. அவருடைய டேட்டா இருக்கும். அவர் படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளான மனிதன் சொல்லுங்கள். உள்ளான மனிதனுடைய வார்த்தை தான் நீங்கள் கேட்கணும். அவன் தான் பெர்ஃபெக்டாக இருக்கிறான். அவன் தான் 100% பெர்ஃபெக்டாக இருக்கிறான். அவன் வார்த்தை நீங்கள் கேட்டே இருந்தால் போதும். அதான் தாவீது சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் பகுதி 13 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 13:3. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவர். என் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. என்னுடைய நீங்க என்ன செய்யுங்க? அப்போ என் கண் இன்னும் என்ன செய்யுங்க? ஒரு மங்களாம இருக்குது. எதுவுமே என்ன செய்ய பார்க்க முடியாமல் இருக்குது. நான் என் கண்களை நீங்கள் தெளிவாக்குங்க. நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு, அப்படின்னா நான் தோல்வி ஆகாதபடி, என்னுடைய ஜீவிதத்தில் எல்லாம் தோற்காதபடி என் கண்ணை முதல்ல நீங்கள் தெளிவு பண்ணுங்க. நான் உம்முடைய காரியங்களை பார்க்கும்படி என் ஆவிக்குரிய கண்ணை நீங்கள் தெளிவுபட செய்யுங்க ஆண்டவரே. ஆவின் கண்ணு சொல்லுங்க. ஆவின் கண்ணை தெளிவாக்கும். சிலவங்களாம் எஞ்சிச்சிட்டாங்க, ஆனால் கண்ணு எப்படி கொஞ்சம் மங்களா இருக்கு. கண்ணு மங்களா இருக்குது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப எப்படி நாளுக்கு நாள் எப்படி புதிதாக்கப்படுகிறது? எந்த மாதிரி புதுசாக்குது? உள்ளுக்குள்ள மனுஷன் நினைச்சானா? நாளுக்கு நாள் சொல்லுங்க. நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அபிஷேகத்தில் நிரம்ப உள்ளான மனுஷன் செஞ்சுனா புதியதாகிட்டே இருக்கிறான். எப்படி இருக்கான்? அதனால தான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்? 4:30 5:30 மணி இப்படி ஒன்லி டங்ஸ் பேசி அண்டிபாசிலேயே ஜெர்மன்ட்டு ஒருத்தர் மட்டும் ஜெர்மனி முடிப்பாங்க. அப்படிங்க, ஒருத்தர் மட்டும் ஜெர்மனி முடிப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவேன், நீங்கள் ஜெர்மனுங்க. அப்புறம் அடுத்த நாள் இன்னொருத்தர், அடுத்த நாள் இன்னொருத்தர், அப்படி ஒருத்தராக இருந்துச்சுன்னா ஜெர்மனி முடிச்சிடணும்.
புரியுதுங்களா? ஏன்னா எல்லா ஜெபருக்கு அது ஒரு 1/2 hour ஆயிடுது. அதுக்கு நாம என்ன செய்யலாம்? ஒருத்தரா 1 hour அந்நிய பாஷை பேசும், ஒருத்தர் ஜெபம் பண்ணிப்பாங்க. திங்கக்கிழமை ஒருத்தர் 1 hour அந்நிய பாஷை பேசுங்க, செவ்வாய்க்கிழமை இன்னொருத்தர் 1 hour அந்நிய பேசுங்க, புதன்கிழமை இன்னொருத்தர். இப்படி என்ன செய்யணும்? ஆமாம், ஒருத்தர் அதில் ஒருத்தர் 2 நான் டக்குன்னு 2 பேர் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் இப்படி மாறி மாறி சொல்லுவேன். 2க்கு மேலே பார்க்கவே போகாது. மேக்ஸிமம் 1 தான், 2க்கு போகாது. ஹல்லேலூயா. அப்போ உள்ளான மனுஷன் எப்படி எப்படி 4 நாள் எப்படி புதிதாக பாட முடியும்? சத்தமாக சொல்லுங்க. அவனுக்கு என்னதான் தெரியும்? ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, இன்னொன்று 2 தான். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் போதும். பேசிக்கிட்டே அந்நிய பாஷை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஏதோ கம்மியாக தான் ஜெபம் பண்ணுவீங்க. அவர் ஜெபிச்சாருன்னா வேறு லெவலில் ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபிச்சாருன்னா ஆமாம், உங்கள் ஜெபம் எப்படி இருக்கும்? உங்கள் ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஒரு சிறிய ஒரு 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 திருவுண்டு ஒரு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஒரு நல்ல சிறிய கார் ஒன்று கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் ஜெபம் வைப்பீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் இப்போ அன்னி பாசம் மட்டும் பேசுங்க. அவர் என்ன செய்வார்? எத்தனை ஏக்கர் வேணும் அதெல்லாம் அவர் லெவலுக்கு அவர் தருவார். அவர் லெவலுக்கு அவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது அவர் லெவலுக்கு அவர் தருவார். அதனால் அவர் கையில் ஒப்படைச்சு நீங்கள் டங்ஸ் மட்டும் பேசினா போதும். எப்போ பேசணும்? 4 தான், 5:30 மட்டும் இல்லை, 24 hours பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படிங்க? 24 மணி நேரம் நீங்கள் பேசுகிற பிள்ளைகளாக ஆகிட்டீங்கன்னா எப்படிங்க? 24 மணி நேரமும் அந்நிய பாஷை பேச வேண்டியது, அதை விட்டா பைபிள் படிக்க வேண்டியது, அதை விட்டா கர்த்தருடைய வார்த்தை மட்டும் கேட்க வேண்டியது. சரிங்களா? அந்நிய பாஷை, வேதம், கர்த்தருடைய வார்த்தை மட்டும் கேளுங்க. இது மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 மாதம் பண்ணுங்க. குடும்பமாய் பண்ணுங்க. குடும்பமாய் கை கொடுத்து அந்நிய பாஷை பேசுங்க. குடும்பமாய் இருங்க. அப்படி இல்லாட்டினா சிங்கிளாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்படி சிங்கிளாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா உங்களோட யார் இருக்கா? அப்படி சொல்லுங்க. யாரு கை கோக்குறா? ஆமாம், அவர். இதை விட அவர் 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 பேர் என்ன தெரியுமா? துணையாளர். சொல்லுங்க, துணையாளர், ஹெல்ப்பர். அவர் பேர் துணையாளரே. சிறகின் நிழலில் தானே களிகூறுவேன் துணையாளரே. சிறகின் நிழலில் தானே களிகூறுவேன் களிகூறுவேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். யார் அவர்? துணையார். யார் அவர்? நமக்கு ஹெல்ப் பண்ணுறவருங்க, ஹெல்ப்பருங்க. அதனால் ஐயோ நான் தனியாக இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. உங்களோட அவர் இருக்கிறாரு. ஆமாம், அவர் கை கோத்துறாரு. அவர் கை கோத்துறாரு. அவர் கோத்துட்டாருன்னா அவ்வளோதான், அசைக்க முடியாது. நீங்கள் அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கலாம். பேச 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 ஆட்டோமேட்டிக் உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய ஜீவியம் மாறி மாறி சாதிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. யாரும் மாறுவீங்க? ஆமாம், எல்லாம் திரும்ப சமயமாயிருச்சு. அடுத்த தொடருவோம். துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உள்ளான மனதில் வல்லமையாய் பல்லப்பட முடியாய், நாளுக்கு நாள் புதிதாக முடியாது. கர்த்தாவே, வார்த்தை கேட்டும் உள்ளான மனதில் தேவைப்படி சுவாமிராஜா அவனை சார்ந்து கொண்டு அவனிலே கிரியை செய்ய 100% பெர்ஃபெக்டாக அந்த மனதை நாங்கள் சார்ந்து கொண்டு தேவைப்பனேன். அவனுக்கு முக்கியத்தை கொடுத்து நாங்கள் செயல்படும்படி கத்திருக்கிறவை செய்வீராக. முற்றுமுடி காத்துக்கொள்ளுங்க. திரு சமர்ப்பிக்கிறோம். வார்த்தை கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரமாக வருவாதே. ஆமென். கர்த்தரை கிருபையும் பிதாவாத பசுநாய்க்கும் இப்பொழுது எப்பொழுது சாதகம் நம்ம இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.